கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 42 சங்கீதம் 11 என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 42 சங்கீதம் 11 என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. என்னை ரட்சித்த தேவனை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். இங்கே பக்தன் ரொம்ப அழகாக இந்த சங்கீதத்தை பாடுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்திலேயே பெரிய அற்புதம் எதுன்னு தெரியுமா? பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு எடுத்தார் தெரியுமா? அதுதான் பெரிய அற்புதம். நம்மளை ரட்சித்து பாதுகாத்திருக்கார் தெரியுமா? அதுதான் பெரிய அற்புதம். ஆமென். அந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை நன்றி செலுத்துறீங்களா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறீங்களா? ஸ்தோத்திரிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை அந்த ரட்சிப்பை அலட்சியமாக எண்ணிட்டுருக்கீங்களா? அந்த ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு இயேசுப்பா மறுபடியும் ஒரு சான்ஸ் தராரு. மகனே, உன் தப்பெல்லாம் அறிக்கை செய்து விட்டுரு, மறுபடியும் மீண்டும் உன்னை ரட்சித்தும் நான் பயன்படுத்துகிறேன், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினு வாக்குத்தத்தம் தராரு உங்களுக்கு. கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்துருக்கலாம். இப்போ ஏசுப்பா சொல்கிறாரு, அது மீண்டுமாய் புதுப்பித்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏற்றுக்கோங்க. இன்னும் அந்த ரட்சிப்பை பெறாதவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் பாவத்தில் அறிக்கை செய்து விட்டுடுங்க. ஏசுப்போட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவர் உங்கள் இருதயத்தில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை எல்லா பாவத்துக்கும் சாபத்துக்கும் நீக்கி ரட்சித்து பாதுகாப்பார். அந்த ரட்சிப்புக்காய் கர்த்தரை நன்றி செலுத்துங்க. ஆமென்.